ഇങ്ങനെ போயிட்டு வாங்க. அது பார்த்துட்டு போயிட்டு அந்த பாண்டிச்சேரி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கலைஞர் நூற்றாண்டு பூங்காவுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, செம்மொழி பூங்கா இருக்குதுங்கன்னா அதுக்கு எதிரில் தான் இருக்குது. கார் பார்க்கிங் வந்து ஒரு ரூ. 100 சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம உள்ள என்ட்ரி டிக்கெட் வந்து நம்ம கேஷ் கிடையாது, நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்புறம் உள்ளே இருக்கிற எல்லா ஒவ்வொன்றுக்குமே நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். ஒரு அடல்ட்டுக்கு வந்து ஒரு ₹100 சார்ஜ் பண்ணுறாங்க. சில்ட்ரன்ஸ்க்கு வந்து ஒரு ₹50 சார்ஜ் பண்ணுறாங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம உள்ளே நுழைஞ்சதுமே பார்த்தீங்கன்னா, என்ட்ரன்ஸ்லேயும் வந்து ஹார்டிகல்ச்சர் மியூசியம் வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து எப்படி விளையுது, எந்த எந்த டைமில் என்ன ஃப்ரூட்ஸ் விளையும், என்ன பழங்கள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கொடி காய்கறிலேருந்து எல்லாமே நம்மளுக்கு வந்து டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. உள்ளே வந்து கண்ணாடி வீட்டில் நல்லா இதாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மேலே பார்த்தீங்கன்னா லேசர் லைட் ஃபேன் வந்து போட்டிருக்காங்க. ஒரு ஆஃப் அன் ஹவருக்கு ஒன்ஸ் தான் அது வந்து போடுவாங்க. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு பழம், இந்த மாதிரி நிறைய ஃப்ரூட்ஸ், ஒவ்வொரு ஃப்ரூட்ஸும் நம்மளுக்கு வந்து விண்டரில் என்ன ஃப்ரூட்ஸ் வரும், ரெய்னி சீசனில் என்னென்ன வரும், அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே சுற்றி பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய விஷயம் கற்றுப்பாங்க குழந்தைங்கள்லாம் வந்து. ஒன் டே என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருந்தது. உள்ளே வந்து கேன்டீன்லாம் இருந்துச்சு. நீங்கள் வந்து என்ன வேணுனாலும் வாங்கி சாப்பிட்லாம். ஸ்நாக்ஸ் நிறையா இருந்தது. செல்ஃபி அண்ட் ஃபோட்டோ ஷூட்லாம் சூப்பராக இருந்துச்சுங்க இந்த இடம் வந்து. அப்புறம் லைட்டிங் செட்டோட இங்கே பாருங்கள், ட்ரீ ஹவுஸ் வந்து செம்மையாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு. ஒன்லி கிட்ஸ் மட்டும் தான் அலோட் பண்ணுவாங்க உள்ள. நம்ம வெளியே இருந்து செல்ஃபி எடுக்கலாம், வீடியோஸ் எடுக்கலாம், அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் ஒரு முக்கியமான இடம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மிஸ்டி பார்க்கு. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி பனிமூட்டம் புகை வந்து போடுவாங்க. ஒரு மலையிலேருந்து ஒரு மேகம் இறங்கி போகிற மாதிரி இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு அதுவுமே. அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா செயற்கை அருவி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுவுமே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே நிறைய செல்ஃபிஸ், ஃபோட்டோஸ், அப்புறம் வீடியோஸ் எல்லாமே எடுத்தோம். சூப்பராக இருந்துச்சு. அங்கே சிட்டிங் ஏரியாலாம் போட்டிருந்தாங்க. அப்படியே ஒரிஜினல் ஃபால்ஸ் மாதிரியே இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்தது. அப்போ அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க உண்மையிலேயே. அங்கே பார்த்திங்கன்னா கலர் கலராக லைட்டிங்ஸ்லாம் செம்ம அட்ராக்ஷனாக இருந்துச்சுங்க, சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஆர்கிட் குடியில் இருந்துச்சுங்க. ஆர்கிட் ஃப்ளவர்ஸ்லாம் நிறைய வச்சுருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. फ्लावर गार्डन இதான் ரெட்ரோமனியா சொல்லுங்க.
அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பேர்ட்ஸ் இருந்துச்சு. பேர்ட்ஸ் வந்து ஃபீட் பண்ணுற மாரி ஒரு பறவைகள் கூடம் இருந்தது. நாங்க வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. 6:00 மேலே வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது வந்து டிக்கெட் கூட இப்போ 6:00 உள்ளயே நம்மளுக்கு வந்து எடுத்துடணும். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா, ஒரு 10,000 ஸ்கொயர் ஃபீட்டில வந்து ஒரு கிளாஸ் ஹவுஸ் வந்து வச்சுருக்காங்க. எக்கச்சக்கமா வெரைட்டிஸ் ஆஃப் பிளான்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சிகள் பிடிச்சி சாப்பிடக்கூடிய ஒரு பிளான்ட்ஸ்லாம் நெறையா வச்சுருந்தாங்களாம். இங்க வந்து நாங்க வந்து உள்ளே போகல. வெளிய நின்னே நாங்க வந்து பார்த்து வந்துட்டோம். உள்ளே போறதுக்கு டிக்கெட் எடுத்து தான் உள்ள போனோம். இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்கும் இருக்குங்க. உள்ளே வந்து ரைட்ஸ்லாம் இருக்குது. சில்ட்ரன்ஸ்க்காக ரைட்ஸ்லாம் இருக்குது. எப்பவும் வச்சுருக்க மாரி அந்த மாரி எல்லாமே ஃப்ரீயாவே இருக்குது. கொஞ்சம் லேட் ஆனதுனால எல்லாமே க்ளோஸ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து கேண்டீன் இருந்துச்சு. கேண்டீனில் வந்து டீ, காஃபி, ஸ்நாக்ஸ் எல்லாமே தரமா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. வாங்கி எது வேணாலும் நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, ட்ரெயின்லாம் இருந்துச்சுங்க. குழந்தைங்களுக்காக ட்ரெயின்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் டிக்கெட் எடுத்து நம்ம எல்லாமே ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணோம். நாங்கள் டிக்கெட் எடுக்கும்போது எல்லாமே எடுத்துட்டோம். அடுத்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா, ஜிப் லைனும் இருந்துச்சுங்க. ஜிப் லைன் வந்து ஒரு 8:00 வரைக்குமே ஓப்பனிங்கில தான் வச்சுருந்தாங்க. ஆனா டிக்கெட் வந்து நம்ம 6:00 எடுத்துடணும். ஒரு ஈவினிங் வந்து 3:00 போல போனீங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. உங்க கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போங்க. சூப்பராக இருக்கும். ஒன் டே ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுறது. ஒரு அருமையான சூப்பர் ப்ளேஸ்ன்னு சொல்லலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.